வணக்கம். இன்றைக்கி விஜய் டேரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூருக்கு கிழக்கு பக்கமாக ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கனாபேரி அப்படிங்கக்கூடிய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வரும்போது அவங்க அண்ணன் தம்பியாக நம்ம பண்ணைக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீர் இன மாட்டில் ஒரு கிராஸ் மாடு, அதுவும் வெள்ளை நேரத்தில் இது வரைக்கும் நம்ம பண்ணையில் வர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கலரில் ஒரு மாடை நம்ம கொடுத்துருந்தோம். பட் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொன்னோம், கீர் இது வரைக்கும் நம்ம கறந்து பார்த்ததில்ல, அந்த மாடு லாபத்தில் வருமா நஷ்டத்தில் வருமானு தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அது பெரிய லெவலில் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிச்சுது. ஒரு நேரம் கறவை 10 லிட்ரு, ஈவினிங் கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லிட்டர் அந்த மாதிரி கறந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஹெச்எஃப் நம்மகிட்ட பிடிச்சிட்டு போனாங்க. அந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சனுக்கு ஒரு மாடு நம்மகிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இந்த அழகான 6 பல் கிடாரியை வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கிடாரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்திங்கன்னா 3 நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் கலந்துருக்கும். வெள்ளை, செவலை, கருப்பு போன்ற 3 நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரியில் இருக்கும். மாட்டை பொறுத்தவரை நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய கிடாரி. ஒரு 10 வருஷ காலங்களுக்கு மாடுகள் மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு அழகான மாடு. மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 காம்புக்கான இடைவெளிகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கன்று போடுறதுக்கும் ஒரு 10 to 12 நாள் இருக்கக்கூடிய கணக்கில் மாடு இருந்துச்சு. தீவன முறைகளுக்கு, தண்ணி முறைகளுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம கையில் வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை மாதிரியான மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேருக்கு வாங்க. நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா 25 மாடுகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மாடுகள் இருக்குது. உங்களுக்கு கருப்பு வெள்ளை மாடுகளாக இருந்தாலும் சரி தான், செவலை நிற மாடு வாங்கினாலும் சரி தான், கரிஞ்சவலை மாடு வாங்கினாலும் சரி தான், சுத்த கருப்பில் வாங்கினாலும் சரி தான், எல்லா விதமான நேரத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம பண்ணையில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம பண்ணை திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது.